அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விஜயை பொறுத்தமட்டில் சட்ட ஆலோசனை என்பது தீவிரமாக கடந்த 4 நாட்களாகவே செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பது விஜயனுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. எனவே இந்த விடயத்தை பொறுத்தமட்டில் தொடர்ந்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்றார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே அவர்கள் சந்தித்து ஆதரவு கொடுத்தால் தமிழக வெற்றி கழகம் ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி என்ற அடிப்படையிலே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கடிதம் கொடுத்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது 118ஆக உயரும். 118 என்பது எப்போதும் ஒரு ஆபத்தான எண்ணாகத்தான் இருக்கும். முக்கியமான முடிவுகளின் போது 2 கட்சிகள் திடீர் என்று வாபஸ் வேண்டிவிட்டால் அவர்கள் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஆட்சியே கவலக்கூடிய நிலை ஏற்படலாம். எனவே ஒரு பேக்கப் என்ற முறையிலே அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் அல்லது பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் சென்று தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையை எடுத்தால் அப்பொழுது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அதிமுகவினுடைய சப்போர்ட் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக மாறும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலையை எட்டியதாக தமிழக வெற்றி கழகம் மாறியுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் இப்படியான விடயங்கள் கண்டதில்லை. ஏற்கனவே எம்ஜிஆர் மட்டும்தான் கட்சியை ஆரம்பித்து ஒரு 5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் 1977 தான் ஆட்சியை பிடித்தார். அதன் பிறகு மீண்டும் நீண்ட காலங்களுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் அதே போல ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீண்டும் ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்று வழங்கக்கூடிய கடிதத்தின் அடிப்படையிலேயே அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுத்தால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அதற்கான அனைத்து பணிகளும் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது. ஒருபுறம் திருமாவளவன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மற்றொரு புறம் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி வேகமாக இடம்பெற்று வருவதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு தமிழ்நாட்டினுடைய செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இளைய தளபதியினுடைய ஆட்சி எவ்வாறு அமையப்போகுது என்பதனை. நன்றி உறவுகளே.